வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எளிய வகுத்தல்ல பார்ட் 4 பார்க்க போகிறோம். அது ஷார்ட் டிவிஷனில் வந்து நமக்கு வந்து நியூமரேட்டரில் டெசிமல் நம்பர் வந்துருந்துச்சுன்னா, அது புள்ளிகள் உள்ள எண் வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கு எப்படி சுருக்கி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.8/2 ரெண்டால் நம்ம 5.8 வந்து நமக்கு வகுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வந்து புள்ளி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிப்போம். அது 5.8 ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக 5.8 வந்து 58/2 நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ 2ஆல் 58 நம்ம வகுக்க போகிறோம். இப்போ 2ஆல் 58 வகுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம 5 எடுத்துக்கிறோம். 5 வந்து 2ல் வந்து அதாவது 2 டைம்ஸ் போகும். 2 × 2 நமக்கு 4 கிடைக்கும். அதனால் 3 × நமக்கு 6 கிடைக்கும். அதாவது 5 விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 2 × 2 நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே 4 கிடைக்குது. அதனால் 2 டைம்ஸ் நம்ம இதை அடிச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குன்னா இங்கே 5 இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4க்கு தான் நம்ம 2 × 2 4 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 5லேருந்து 4 ஒன்று கழிக்கும் போது பேலன்ஸ் நமக்கு 1 வருது. 1 வந்து அடுத்த நம்பரோட சேர்த்து எழுதும் பொழுது இங்கே வந்து 18 இருக்கிறதா அர்த்தம். இங்கே 18 இருக்கிறதா இருக்கும் அர்த்தம். இப்போ இந்த 18 நம்ம இந்த 2ஆல் நம்ம அடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 9 × 2 என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். அப்போ 9 தடவை நம்ம அடிக்கலாம். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா 9 போட்டுக்கணும். இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா நமக்கு 29 கிடச்சிருக்கு. இப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வைக்காத கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 5.8 கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சரில் நம்ம அதே போல் ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம இங்கே புள்ளி வைக்கணும். அது 2.9ன்னு வரும். நல்லா பார்த்துங்க, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால அதே போல் ஆன்சரை நம்ம இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 5.8 2ஆல் நம்மளுக்கு வகுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2.9 கிடைக்குது. ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.2 24ஆல் நமக்கு வகுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதே போல் தான் நம்ம ஃபஸ்ட்டு அது நியூமரேட்டரில் வந்து இந்த டெசிமல் நம்பர் இல்லாமல் நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். எப்படின்னா 1.2 நம்ம 12, அதாவது 12/24 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். இதை நம்ம இப்போ சுருக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எப்போயுமே என்னன்னா ஃபஸ்ட் சின்ன நம்பர்லேருந்து நம்ம கம்மியாக அடித்து கொண்டு வரலாம். இப்போ சின்ன நம்பர் என்ன, ஃபஸ்ட் நம்பர் 2 எடுத்துக்கிறோம். 2ஆல் கீழே அடிக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா, 2ஆல் 2 அடிக்கும்போது 1 கிடைக்குது. இங்கே 2 × 2 வந்து நமக்கு 4 கிடைக்கும். அப்போ 12 கிடைக்குது. மேலே 12 இருக்குது. 12 2ஆல் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா 6 × 2 நமக்கு 6 × 2 நமக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அப்போ 6 தடவை நம்ம மேலே அடிச்சுக்கலாம். அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 6/12 கிடச்சிருக்கு. இதை இன்னும் நம்ம மறுபடியும் அதே 2வது வாய்ப்பாட்டால் நம்ம சுருக்கலாம். அப்போ கீழே நம்ம 2வது வாய்ப்பாட்டை சுருக்கும் பொழுது என்ன வருது, 6 × 2 நமக்கு என்ன கிடைக்குது, 12 கிடைக்குது. மேலே 3 × 2 நமக்கு என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. அப்போ மேலே 3 போட்டுக்கலாம். மேலே 3 இருக்குது, கீழே 6 இருக்குது. இதை மறுபடியும் நம்ம வந்து 3வது வாய்ப்பாட்டால் 3 டேபிளால் நம்ம மறுபடியும் இதை ரொம்ப சுருக்கி எழுதலாம். இப்போ 3ஆல் மேலே அடிக்கும்போது நமக்கு 1 கிடைக்குது. கீழே 3ஆல் அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. ஏன்னா 2 × 3 நமக்கு என்ன, 2 × 3 நமக்கு என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1/2 கிடைக்குது. இது நமக்கு வந்து ஒரு பின்ன எண்ணாக இருக்குது. நமக்கு 1.2 24ஆல் நம்ம அதாவது அதை வந்து நம்ம புள்ளிகள் எடுத்துகிட்டு 12/24 போட்டிருக்கோம். இது நம்ம சுருக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1/2 கிடைக்குது. இது வந்து நமக்கு வந்து பின்ன நம்பரில் இருக்குது. அதனால இது நம்ம டெசிமல் நம்பருக்கு இப்போ மாற்ற போகிறோம். ஒன்று பை 2 இருக்குது. இது இப்போ நமக்கு பின்ன எண்ணாக இருக்குது. இதை நம்ம இப்போ டெசிமல் நம்பருக்கு மாற்றும் பொழுது இங்கே கீழே 2ஆல் நம்ம இப்போ 1 அடிக்க முடியாது. ஏன்னா 1 வந்து 2ஐ விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா இங்கே 0 புள்ளின்னு வச்சுட்டு 1ஓட நம்ம 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 1ஓட 0 சேர்க்கும்போது இங்கே வந்து 10 இருக்கிறதா அர்த்தம். 10/2 இருக்கிறதா. அப்போ 2ஐ 10ஆல் அடிக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா 5 × 2 நமக்கு 10 கிடைக்குது. அப்போ 5 டைம்ஸ் நம்ம இதை அடிக்கலாம். அப்போது 1/2 நமக்கு சுருக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.5
5 கிடைக்குது. 1/2 சுருக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0.5 கிடைக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கணக்கில் வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம புள்ளியில் வரலை, அப்போனால நம்ம ஈஸியாக நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சு ஆன்சர் போட்டுட்டோம். அதுவே 2வது கணக்கில் நமக்கு புள்ளி நம்ம இங்கே விட்டுட்டு தான் நம்ம இங்கே ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஆன்சர்லேயுமே நமக்கு வந்து 0.5 டெசிமல் நம்பரில் தான் வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி, இங்கே நமக்கு ஒரு நம்பர் தெரியாது, 1.2னா ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன பண்ணணும்னா, இந்த நம்பருக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது எப்படின்னா 0. இந்த ஒரு ஸ்தானம், இந்த ஒரு ஸ்தானத்துக்கு பதில் என்ன பண்ணணும்னா இன்னொரு புள்ளி, அதாவது 0.5, அதாவது இங்கே நம்பர் இருக்குது எதுவும் இல்லாததுனால நம்ம சைஃபர் சேர்த்துக்கிறோம். இன்னொரு ஒரு ஸ்தானம் தள்ளி தான் நம்ம இங்கே புள்ளி வைக்கணும். அப்போ 1.2 24ஆல் வகுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.05 கிடைக்குது. ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.24/24 × 50 கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் நம்ம டெசிமல் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு புள்ளிகள் இல்லாமல் நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிங்க. 6.24 வந்து 624/24 × 50 எடுத்து எழுதிங்க. அடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பெரிய நம்பர்லேருந்து சுருக்குங்க. இல்லை கொஞ்சம் பேசிக் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்தே ஃபஸ்ட்டு, அதாவது 2, 3 இந்த நம்பர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட் நீங்கள் 2ஆல் தான், இங்கேயும் நமக்கு ரெட்டப்படை எண்ணாக தான் இருக்குது, இங்கேயும் ரெட்டப்படை எண்ணாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம 2ஆல் நம்ம இதை அடிக்க முடியும். அதனால் 24 ஃபஸ்ட் 2ஆல் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா 1, அதாவது 1 ஓர் 2 நமக்கு 2 கிடைக்குது. 2 × 2 நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 கிடைக்குது. அதனால இதை 1 டைம் அடிக்கலாம், இது வந்து 2 டைம்ஸ் நம்மளால் அடிக்க முடியும். அடுத்து 624 அடிங்க. ஃபஸ்ட்டு 6ஐ 2வது அளவில் அடிக்கும்போது என்ன அடிக்குதுன்னா 3 × 2 நமக்கு 6 கிடைக்கும். இங்கே அதே போல் தான் 1 × 2 2, இதை 4 அடிக்கும்போது என்ன அடிக்குதுன்னா இங்கே 2 கிடைக்கும், அதாவது 2 × 2 4 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் இருக்குதுன்னா மேலே 312/12 கிடச்சிருக்கு. 312/12. இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அடுத்தடுத்து எழுதி அடித்து காட்டுறேன். இப்போ மறுபடியும் இதை நம்ம அதே போல் 2வது வேப்பாட்டாலே நம்மளால் சுருக்க முடியும். ஏன்னா மறுபடியும் ரெட்டப்படை எண்ணாக தான் இருக்குது. இப்போ கீழே 2வது வேப்பாட்டை சுருக்கும்போது என்ன வருதுன்னா 6 × 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அதனால் 6 டைம் நம்ம இதை அடிக்க முடியும். மேலே வந்து ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 எடுக்கும்பொழுது 3 வந்து 1 × 2 2 கிடச்சிருக்கு. இங்கே 3 இருக்குது. அப்போ 3லேருந்து 2 கழிக்கும்போது நமக்கு பேலன்ஸ் 1 இருக்குது. அந்த 1ஐ அடுத்த எண்ணோடு சேர்க்கும்பொழுது இங்கே ஏற்கனவே 1 இருக்கிறதுனால இங்கே வந்து 11 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 11 அதே 2ஆல் அடிக்கும்பொழுது என்ன கிடைக்குது? நமக்கு 5 × 2 நமக்கு 10 கிடைக்குது. 11 அடிக்கும்போது 5 × 2 நமக்கு 10 கிடைக்குது. இங்கே வந்து 11 இருக்குது. அப்போ 11ல் 10 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா இங்கே வந்து 1 இருக்குது. இந்த 1ஐ அடுத்த நம்பரோடு சேர்க்கும்போது இங்கே வந்து 12 இருக்கிறதா அர்த்தம். அதாவது இங்கே 11 இருந்துச்சு, 11 2ஆல் அடிக்கும்போது நமக்கு வந்து 5 × 2 10 கிடச்சிருக்கு. 10லேருந்து 11 கழிக்கும்போது மிச்சம் பேலன்ஸ் 1 இருக்குது. 1 அடுத்த நம்பரோடு சேர்க்கும்போது இங்கே வந்து 12 இருக்கிறதா அர்த்தம். இப்போது 12 வந்து 2ஆல் அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். 6 × 2 12. இப்போ நமக்கு என்னன்னா மேலே 186, கீழே வந்து 6 கிடச்சிருக்கு. இப்போது இதை எடுத்து நான் இப்போ எழுதிக்கிறேன். 156/6 × 50. இப்போது இதையும் நம்ம மறுபடியும் அதே இதை ஃபஸ்ட்டு 2ஆல் அடித்து நம்ம 2ஆலையும் மேலேங்களையும் மறுபடியும் 2ஆல் அடிக்கிறதுனா அடிக்கலாம். இல்லை 156 டேரெக்டாக 6ஆலையும் நம்ம சுருக்கி கொண்டு வரலாம். ஸோ 6ஆல் சுருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து 1 டைம் நம்ம 6ஆல் அடிக்கலாம். மேலே வந்து 2 × 6 நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அதாவது 2 × 6 நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். 15 இருக்கிறதுனால நம்ம 2 × 6 நமக்கு 12 போட்டுக்கலாம். இங்கே 15 இருக்கிறதுனால 15லேருந்து 12 நம்ம கழிக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா மிச்சம் பேலன்ஸ் 3 இருக்குது. இந்த 3 அடுத்த எண் 6ஓட சேரும்போது இங்கே வந்து 36 இருக்கிறதா அர்த்தம். இங்கே வந்து இதுலேருந்து 3 வந்து அடுத்த 6ஓட சேர்க்கும்போது நமக்கு 36 இருக்கிறதா அர்த்தம். 36 அதே 6ஆல் அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6 × 6 நமக்கு என்ன கிடைக்கும்? 36. அதனால் இங்கே வந்து 6 டைம் நம்மளால் அடிக்க முடியும். அப்போ நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்குன்னா இங்கே 26 × 50 கிடச்சிருக்கு.
இப்போது 26 இன்ட்டு நமக்கு 50 கிடச்சிருக்கு. 26ஐயும் 50ஐயும் நம்ம இப்போ பெருக்கணும். 26 இன்ட்டு 26 இன்ட்டு 50. இதை நம்ம பெருக்கும்போது சைஃபரால் 26 ரெண்டுத்தையும் பெருக்கும்போது அதே சைஃபர் தான் நமக்கு கிடைக்கும். 5ஆல் 6 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து 6 இன்ட்டு 5 நமக்கு என்ன 30. 30ல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் 0 ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கணும், மிச்சம் 3 நம்ம வச்சுக்கணும். 5ஐயும் 2ஐயும் நம்ம பெருக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 10 கிடைக்குது. 10ஓட 3 ஆட் பண்ணும்போது இங்கே என்ன நம்பர் வருதுன்னா 13 கிடைக்குது. அப்போது இதை நம்ம கூட்டி போடும்போது 0 0 3 1. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 1300 கிடச்சிருக்கு. நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 1300 கிடச்சிருக்கு. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 1300 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு அதே போல் தான் நம்ம இங்கே எத்தனை ஸ்தானம் நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து சாதாரணமாக நம்பர் இல்லாமல் தான் நம்ம இந்த புள்ளிகளை எடுத்துகிட்டு தான் நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி இங்கே மேலே புள்ளி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், மொத்தம் 2 ஸ்தானம் வச்சு நமக்கு புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம வர ஆன்சர் என்ன பண்ணணும், அதே போல் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த ஒரு நமக்கு வந்து 1300 தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ இது ஒரு ஸ்தானம், இது ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானத்தில் நம்ம புள்ளி வைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா வந்து புள்ளிக்கு அப்புறம் சைஃபர் இருக்கிறதுனால இது நமக்கு வந்து வேல்யூ கிடையாது. அதனால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா வந்து 13 தான் நமக்கு நம்மளோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 6.24 6.24/24 இன்ட்டு 50 நம்ம சுருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா வந்து 13 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.2 இன்ட்டு 2.4/4 இன்ட்டு 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மேலே எத்தனை நம்பர் நமக்கு வந்து நம்பர் வந்தாலும் அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி புள்ளிகள் இல்லாமல் எடுத்து எழுதிக்கிங்க. அதாவது 1.2 12 இன்ட்டு 24/4 இன்ட்டு 6. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து இதில் வந்து இப்போ சுருக்கி நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே 4 இருக்குது. நீங்கள் வந்து சின்ன நம்பரால் உங்களால் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய நம்பரை வச்சு அடிச்சிங்க, இல்லாட்டி இல்லை கஷ்டமாக இருந்துச்சா சின்ன நம்பரால் கூட நீங்கள் அடிக்கலாம். ஓகே, இங்கே 12 இருக்குது, இங்கே 4 இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது 2 டேபிளால் கூட நீங்கள் அடித்து பார்க்கலாம். இங்கே 4 அடிக்கும்போது நமக்கு வந்து 2 × 2 4 கிடைக்கும். மேலே 12 அடிக்கும்போது நமக்கு வந்து இங்கே 6 கிடைக்கும். 6 × 2 12 கிடைக்கும். அதே போல் இது இந்த 2ஆல் இது 24 அடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து இங்கே ஒரு தடவை அடிக்கலாம், இங்கே 4 அடிக்கும்போது நமக்கு வந்து 2 டைம்ஸ் நம்மளால் அடிக்க முடியும். இப்போ வந்து 12 கிடச்சிருக்கு. இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ இந்த 6க்கும் இந்த 6க்கும் நீங்கள் அடிச்சிடலாம் ஈஸியாக. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா வந்து 12 கிடச்சிருக்கு. என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 12 கிடச்சிருக்கு. இப்போது கணக்குக்கு வாங்க. கணக்குக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புள்ளி இல்லாமல் தான் நம்ம எடுத்து ஆன்சர் போட்டிருக்கோம். அப்போ நமக்கு இங்கே இந்த நம்பரில் வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இந்த நம்பர்லேயே நமக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது ரெண்டுத்துலேயே நமக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. நம்ம வர ஆன்சரில் வந்து 2 ஸ்தானம், அதாவது இது 1 இது 1 1 + 1 நமக்கு 2 வரும். அப்போ வந்து 2 ஸ்தானம் தள்ளி நம்ம ஆன்சரில் புள்ளி வைக்கணும். நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், 12 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது ஒரு ஸ்தானம், இது ஒரு ஸ்தானம், மொத்தம் 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வைக்கணும். முன்னாடி 1 இல்லாதனால நம்ம இங்கே சைஃபர் போட்டுக்கிறோம். நல்லா பார்த்துங்க, இந்த ஒரு ஸ்தானம் இந்த ஒரு ஸ்தானம், அதாவது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதுனால நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லேயே நம்ம அதே போல் இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், அது 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நம்ம எம்டியாக தான் நம்ம சைஃபர் போட்டுக்கிறோம். இதுதான் இதோட ஆன்சர். இப்போ 1.2 × 2.4/4 இன்ட்டு 6 இது சுருக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 0.12 கிடச்சிருக்கு. ஓகே, நன்றி.